மரியாள். அவங்க பெயரின் கருப்பொருள் கசப்புங்கிறது பலருக்கும் தெரியாத உண்மை. பெயரை போல தான் வாழ்க்கை இருக்கும். ஒருவர் பெயர் தான் அடையாளம்னு வாழ்றவங்க மத்தியில் மரியாளின் வாழ்க்கை கசப்பின் கருவிழியில் மலர்ந்த ஒரு இனிய கனியாக இருந்துச்சு. இவங்க வாழ்க்கையில் பல ரகசியங்கள் இருந்துச்சு. அதோடு சேர்த்து நம்பிக்கையும் கிருபையும் பரிபூர்ணமாய் நிரம்பி இருந்தது. எந்த ஒரு மொழியோ எந்த ஒரு வார்த்தையும் இவங்க வாழ்க்கையின் மகிமையையும் அதன் ஆழத்தையும் விவரிக்க முடியாது. நாசரேத் என்கிற கிராமம் தொலைந்து போன மரபுகளும் எளிமையான வாழ்க்கை முறையும் கொண்டு உலகின் கண்களில் அற்பமாக எண்ணப்பட்ட ஊருங்க. இங்க பிறந்து வளர்ந்த மரியாள் ஏழ்மையிலும் அமைதியிலும் மூடப்பட்ட ஒரு பூவாய் இருந்தாங்க. மரியாள் தூதர் காபிரியலுக்கு சொன்ன அந்த முழு மனதான சம்மதத்தின் ஓர மொழி நூற்றாண்டுகளுக்கு பின்னும் ஒலிக்கிறது. அது மனித குரலின் சாதாரண சத்தம் இல்லைங்க, அது பரலோகத்தின் தொனியாக மாறுச்சு. அது மரியாளோட வாழ்க்கையை மட்டும் மாத்தலைங்க, முழு உலக சரித்திரத்தின் திசையையும் மாத்திடுச்சு. ஒரு தெளிந்த விடியற் காலையில இளம் கன்னி மரியாள் வழக்கம் போல ஆண்டவரை துதிச்சுட்டே தான் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டு கதவை திறந்த பொழுது சூரிய ஒளி வீட்டுக்குள்ள பிரவேசித்தது. அதோடு சேர்த்து ஒரு மனுஷனும் உள்ள வராரு. அந்த மனுஷன் ஒரு சராசரி ஆளா தெரியல. அவரோட உடை பிரகாசமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அவர் அவளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்றாரு. மரியாளுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரு கிராமத்து மனுஷங்க யாரும் கல்யாணமாகாத கன்னி பெண்களை பார்த்து இப்படி பேசுவதே இல்லை. இது போன்ற வாழ்த்துக்களையும் சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டதும் கலங்கி போய் இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவ கலங்கிறத பார்த்து மென்மையான குரல்ல தேவதூதன், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ ஒரு குமாரனை பெற்றெடுக்க போற, அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்கணும், அவர் தேவனுடைய குமாரனா இருப்பாருன்னு சொல்றாரு. இப்படி தேவதூதர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் கேட்டு அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணமே ஆகல, ஆனா எப்படி குழந்தைய பற்றி யோசிக்க முடியும்? இப்படி மரியாள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்னு சொல்றாரு. மரியாளுக்கு இன்னும் இதை புரிஞ்சிக்க முடியல. அப்ப தேவதூதர் அவங்க உறவினர் எலிசபெத்தை பத்தி சொல்றாரு. முதிர் வயதான காலத்திலும் இப்போ 6ஆம் மாதம் கர்ப்பமா இருக்காங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டதும் அது வரைக்கும் குழப்பமாயிருந்த அவ மனசுக்குள்ள இந்த அசாத்தியமான உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கான தைரியம் வந்துச்சு. உடனே மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாங்க. வாரங்கள் மாதங்களா மாறுச்சு. மரியாளின் கர்ப்பம் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு நாசரேத்ல இயேசும் சொற்களும் புறம் பேசுகிறவர்களும் இதை பிரச்சனையாக்கிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்டதும் ஆரம்பத்தில் மரியாளோட நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி தேவதூதர் அவருக்கு தனிப்பட்ட விதமா பேசி தெளிவாக்குனதுனால இப்போ மரியாளுக்கு அவர் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க எலிசபெத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. மரியாளை பார்த்ததும் எலிசபெத், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்ததுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் மரியாளின் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்கி ஒரு துதியின் பாடலை பாடுறாங்க. அதை தான் இப்போ நம்ம மேக்னிஃபிகட்னு சொல்றோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அந்த கணத்தில் மரியாள் அவங்க சுமக்கிற கரு ஒரு சாதாரண குழந்தையா இருக்க போகிறது இல்லை, பல தலைமுறைகளின் நம்பிக்கை நாயகனாக இருக்க போறாரு என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. நாட்கள் கடந்துச்சு. மரியாளின் கர்ப்பம் கடைசி வாரங்களில் இருக்கும் பொழுது ரோம பேரரசிலிருந்து ஒரு கட்டளை வருது.
எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் கணக்கெடுப்புல பங்கெடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்காக இப்போ யோசேப்பும் மரியாளும் ஒரு வார பயணமா 150 மைல் தொலைவில் இருக்க பெத்லகேமுக்கு போகணும். அது கஷ்டங்கள் நிறைந்த பாதை. நடைப்பயணமாக போவது சாதாரண விஷயம் இல்லைங்க. மரியாளோட சூழ்நிலைக்காக யோசேப்பு கழுதை மேல பல சொகுசுகளை செஞ்சிருந்தாலும் மரியாள் இருக்க சூழ்நிலைக்கு கஷ்டம்தாங்க. பயணத்தில் ஒவ்வொரு நாளிலும் பகல் வேளையில பாலைவன சூரியன் அவர்களை சுட்டெரிச்சிட்டு இருந்தது. இரவின் கடும் குளிர் அவர்களுடைய போர்வையை தாண்டி சில்லுன்னு அவங்கள உறைய வச்சுட்டு இருந்துச்சு. இந்த நீண்ட நடைப்பயணத்துல யோசேப்பும் மரியாளை சுமந்து சென்ற கழுதையும் சோர்வடைந்து நிற்கும் பொழுதெல்லாம் தான் சுமந்து வரும் தேவனின் வாக்குறுதியை நினைச்சு மரியாள் தன்னை திடப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவங்க பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்த உடனே மரியாளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சது. நகரம் முழுக்க வெளியூர் ஜனங்க நிரம்பி இருந்தாங்க. தங்குவதற்கு இடம் தேடி எங்கும் கிடைக்காம கடைசியில ஒரு தொழுவத்தின் முன்னணையில தங்குறாங்க. மங்கலான விளக்கொலியில மரியாள் பிரசவ வலியில அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு புறம் பயத்தோடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயபக்தியோடு மிகுந்த வலியோட குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. குழந்தையின் முதல் அழுகை சத்தத்தோடு அந்த சிறிய முகத்தை மரியாள் வியப்புடன் பார்க்குறாங்க. ஒவ்வொரு தாய்க்கும் இது அற்புதமான தருணமா இருந்தாலும் இந்த நேரத்துல மரியாள் வாக்களிக்கப்பட்ட மெசியாவை பெற்றெடுத்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ மந்தை மேய்ப்பர்கள் தேவ தூதர்கள் சொன்ன அறிவுரையின்படியாக மரியாளுக்கு முன்பாக வந்து குழந்தைய வணங்குறாங்க. ஏழை கோலம் பூண்டு எளியவரை தேடி வந்த இரட்சகர் இவர்தானோன்னு ஆச்சரியப்பட்டு மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வச்சுக்கிட்டாங்க. மேய்ப்பர்கள் போனதுக்கு அப்புறம் கிழக்கு தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் மேசியாவை குறித்த வாக்குத்தத்தங்கள் அதற்கு அடையாளமா இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு பெத்லகேமுக்கு வராங்க. மரியாள் இப்ப குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரிகள் ஒவ்வொருவரா முன் வந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் போன்ற காணிக்கையை அர்ப்பணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதோன்னு மரியாள் பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு பிறந்ததிலிருந்தே அவரை தேடி ஒருத்தரா இப்படி வந்துட்டே இருந்ததுனால கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்க முடியாம மரியாளும் யோசேப்பும் குழந்தையோடு சேர்ந்து கொஞ்சம் கண் அயர்ந்த பொழுது கனவுல யோசேப்புக்கு ஒரு எச்சரிக்கை வருது. ஏரோது ராஜா ஒரு கொடிய திட்டம் போட்டிருக்கான். அதன்படி 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொன்னு போடணும்னு ஒரு உத்தரவு வரப்போகுது. அதிலிருந்து தப்பிச்சு எகிப்துக்கு ஓடணும்னு யோசேப்புக்கு உணர்த்தப்படுது. அதை கேட்டுட்டு எல்லாரும் எகிப்துக்கு போயிட்டாங்க. ஏரோது ராஜாவோட மரணம் வரைக்கும் அவங்க எகிப்திலே இருந்துட்டு மறுபடியும் நாசரேத்துக்கு திரும்பி வராங்க.